அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. உலகின் தொன்மையான நாகரிகங்களை வரிசைப்படுத்துக. கீழ்கண்டவற்றில் 4 நாகரிகங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது எது தொன்மையின் அடிப்படையில் வரிசைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, 2வது சிந்துவெளி நாகரிகம், 3வது எகிப்து நாகரிகம், 4வது சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களுக்கும் இடையேயான ஒற்றுமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாகரிகங்களும் நதிக்கரையில் தான் தோன்றியது. இப்போ மெசபடோமிய நாகரிகம் யூக்ரட்டிஸ் மற்றும் டைக்ரீஸ் என்ற நதிக்கரையில் தோன்றின. சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதியை மற்றும் அதன் துணையாறுகளை ஒட்டி சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றின. எகிப்து நாகரிகம் நைல் நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. நைல் நதியை ஒட்டி எகிப்து நாகரிகம் அமைந்தது. சீன நாகரிகம் மஞ்சள் ஆறு அல்லது ஹுவாங் ஆறு என்று அழைக்கப்படும் அந்த ஆற்றங்கரையில் சீன நாகரிகம் தோன்றியது. அப்போ தொன்மையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தினா மெசபடோமியா, சிந்துவெளி நாகரிகம், 3வது எகிப்து, 4வது சீன நாகரிகம். 2வது இப்போ பொறுத்துக்க கேட்டுக்கிறாங்க. இப்போ முதல் நாகரிகம் மெசபடோமியா, 2வது சிந்து சமவெளி, 3வது எகிப்து, 4வது சீனா. இப்போ இதனுடைய காலம் எதுன்னு பார்த்து பொருத்தணும். இப்போ மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 2000 வரைக்கும். அப்போ சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 வரைக்கும் கிமு. எகிப்து நாகரிகம் கிமு 3100 1100 வரைக்கும். அப்போ சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். அப்போது இந்த 4 நாகரிகங்களும் தோன்றிய காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா 3500, சிந்துவெளி 3300, எகிப்து நாகரிகம் 3100, சீன நாகரிகம் 1700. 200 வருஷமாக தான் குறைஞ்சிட்டு வருது 3 நாகரிகங்களும். அது அழிந்த ஆண்டு எதுன்னு பார்த்துக்கலாம். இதில் மிக நீண்ட காலம் இருந்த நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். சுமார் 2000 ஆண்டுகள் எகிப்து நாகரிகம் காணப்பட்டன. நமது இந்திய பகுதிகளில் காணப்பட்ட நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். மிக திட்டமிடப்பட்ட நகர அமைப்பை கொண்டு இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் சிந்துவெளி நாகரிகம். அடுத்த 3வது கேள்வி, மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? ஏன்னா நாகரிகம் நதிக்கரையில் தான் தோன்றியது. அதை தான் ஆற்றங்கரையை நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைப்பாங்க. அப்போ ஏன் விரும்பி நதிக்கரை பக்கத்தில் குடியேறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வளமான மண், இந்த ஆறு நல்ல ஒரு மண் என்ன பண்ணும் கொண்டு சேர்க்கும். அதனால் வளமான மண் ஆண்டுதோறும் கிடைக்கும். அடுத்தது ஆறுகளில் பாயும் நீர் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடை தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தப்பட்டன. ஓகே. அடுத்தது போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஆமாம், படகு போக்குவரத்து மிக எளிமையாக ஆற்றங்கரையை ஒட்டி நடந்தன. அப்போது மேற்கூறிய அனைத்தும் நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான சிட்டிகள் அனைத்தும் நகரங்கள் அனைத்தும் எந்த ஆற்றங்கரையை ஒட்டி தான் அமைந்திருக்கின்றன. அடுத்து 4வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தில் புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா. இதுதான் புதையுண்ட நகரம் என்று அழைப்பாங்க. மொஹஞ்சதாரோ என்ன அழைப்பான்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்று அழைப்பாங்க. இந்த ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோ எந்த நாட்டில் இருக்குது? இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் அமைந்திருக்கிறது. அடுத்த 5வது கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் டேஷ் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தான் 1826ஆம் ஆண்டு இந்த ஹரப்பா நகரத்தில் இடிபாடுகள் காணப்படுகிறது என்பதை தன்னுடைய நூலில் விவரிச்சிருக்கிறாரு. அப்போ முதல்ல ஹரப்பா இடிபாடுகளை பற்றி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர். அடுத்து 6வது கேள்வி, கிழக்கிந்திய கம்பெனியின் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் டேஷ் பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. அது எந்த பகுதியில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதி. இதுதான் மேப்பு. இதுதான் ஜம்மு காஷ்மீர் பகுதின்னு பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தான். இது ஆப்கானிஸ்தான் பகுதின்னு பார்த்தீங்கன்னா இது கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி, இது வடக்கு பகுதி, இது தெற்கு பகுதி. அப்போ வடக்கும் மேற்கும் சேர்ந்து இந்த வடமேற்கு பகுதியில் தான் அவர் காணப்பட்டார். அப்போ பாகிஸ்தானில் தான் என்ன பகுதி இருக்குது ஹரப்பா, அது இந்தியாவின் வடமேற்கு பகுதியை தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து 7வது கேள்வி, கிபி அல்லது பொது ஆண்டு 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து டேஷ் ரயில் பாதை அமைக்கும் பொறுத்து நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. ரயில்வே ஸ்டேஷன் இது பண்ணுறதுக்காக, ரயில்வே பாதை அமைக்கிறதுக்காக பூமியை நோண்டும் போது நிறைய செங்கற்கள் கிடைத்தன. அந்த செங்கலை எடுத்துகிட்டு போயிட்டு ரயில் இது பண்ணுறதுக்கு அமைச்சாங்க. அது எந்த நகருக்கு இடையே அமைந்தது? பாகிஸ்தானில் லாகூருக்கும் மற்றும் கராச்சிக்கு இடையே நடந்த இதில் தான் இது பண்ணிச்சு. இன்னொரு புக்கில் என்ன சொல்லிக்கிறாங்க, கராச்சி
முல்தான் அப்படின்ற ஒரு ஊரையும் சொல்கிறாங்க. தங்க நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 1712 முகமது பின் காசிம் முதல்ல சிந்து மீது படையெடுத்தார், முதல் அரேபியர். அப்போது இந்த முல்தான் பகுதியும் வருது, கராச்சி என்ற பகுதியும் வருகிறது. அப்போ லாகூரில் இருந்து கராச்சி அல்லது முல்தான். இந்த முல்தான் வந்து தங்க நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 8வது கேள்வி. கிபி அல்லது பொது ஆண்டில் தொல்பொருள் ஆய்வாளர்கள், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட்கள், ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இடையே நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். எந்த ஆண்டு அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 21 ஹரப்பாவையும் 22 மொஹஞ்சதாரோவையும் என்ன பண்ணுறாங்க, அகழ்வாய்வு செய்து வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ ஆரம்பித்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1920. முக்கியமான கேள்வி. 9வது கேள்வி. நாகரீகம் என்ற சொல் பண்டைய மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது. இந்த சிவிக்ஸ் என்ற சொல் எதிலிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல். இந்த சிவிக்ஸ் நாகரீகம், நகரம் என்று பொருள் கொண்ட இந்த நாகரீகம் லத்தீன் மொழி சொல். போன டாப்பிக்லையும் நம்ம 2 இது பார்த்துருப்போம். ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க மொழி சொல். ஆந்த்ரோபாலஜி மனிதன் மற்றும் அவனுடைய எண்ணங்களை குறிக்கும், அதுவும் கிரேக்க மொழி சொல். அப்போ நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன், லத்தீன் மொழி சொல். நாகரிகம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம், அதாவது சிட்டி என்று பொருள். அடுத்து 10வது கேள்வி. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? அந்த இந்திய ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அகழ்வாராய்ச்சி மிக இதுவாக வந்து என்ன இது சூடு பிடிக்குது. அப்போ 1924 ASIயோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். சொன்னால் 11வது கேள்வி. நாகரிகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாகரிகம் அதாவது சிவிலைசேஷன், அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரம், ஒரு பண்பட்ட நகரம், சிட்டி கல்ச்சர், அதுதான் வந்து நாகரிகம். சிவிலைசேஷன் அது வந்து லத்தீன் மொழி சொல். அடுத்து 12வது கேள்வி. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்களை இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஹரப்பா வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் ஹரப்பா ஒரு பகுதி, மொஹஞ்சதாரோ ஒரு பகுதி. இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இந்த இயக்குனர் தான் வந்து பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சாரு. இப்போ இந்த ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான்லேயே இருக்குது. இந்த 2 பகுதிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 500 கிலோமீட்டர், 540 கிலோமீட்டர். அப்போ அந்த 540 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் 2 பகுதியும் வந்து ஒரே மாதிரியான ஒரு பொதுவான அம்சங்கள் வந்து இருக்கிறது என்பதை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அடுத்து 13வது கேள்வி. டேஷ் இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார் சர் ஜான் மார்ஷல். எந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. இந்த ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி வந்து இந்த ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் மெசோபொட்டாமியா நாகரிகம் ஒட்டிய பகுதிகள் என்ற ஒரு இது இருந்துச்சு. இந்த சர் ஜான் மார்ஷல் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் இங்கே அகழ்வாராய்ச்சி செய்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவிற்கு என்று ஒரு தனித்த ஒரு பகுதி நாகரிகம் காணப்படுகிறது என்பதை வந்து இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிடித்தார்கள். அப்போது இந்த 2 பகுதியும் ஹரப்பா மொஹஞ்சதாரோவும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம தமிழ்நாட்டை நினச்சிக்கலாம். சென்னை ஒரு பகுதி, மதுரை ஒரு பகுதி, இப்படி நம்ம நினச்சிக்கணுன்னா அப்போ ஒரே நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் ஒரு பெரிய இதில் 2 தூரமாக கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வெவ்வேறு பகுதிகள், ஆனால் ஒரே நாகரிகத்தை சார்ந்த பெரிய நாகரிகத்தை சார்ந்த பகுதிகள். அது மாதிரி தான் எடுத்துக்காட்டாக கொண்டு வர வேண்டும் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை. அடுத்து 14வது கேள்வி. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட டேஷ் சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. அப்போ இருக்கிறதுலே மிக பழமையான நாகரிகம் எது, ஹரப்பாவா மொஹஞ்சதாரோவா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அது ஹரப்பா தான் வந்து என்னது, ஹரப்பா நாகரிகம் என்பதை விட ஹரப்பா பகுதி தான் வந்து பழமையானது என்ற முடிவுக்கு வருகின்றனர். அதை வந்து எதை அடிப்படையில் வச்சு அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள். அந்த மட்பாண்டங்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹரப்பா மிக பழமையான நாகரிகம் என்பதை கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள். அடுத்து 15வது கேள்வி. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் சிந்துவெளி நாகரிக காலம் என்ன? எதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3300 1900 வரைக்கும். இதே சார் ஜான் மார்ஷல் வந்து சிந்து சமவெளி நாகரிக காலம் வந்து கிமு 3250 2750 வரையும் இருப்பதாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் என்னதான் வந்து நம்ம மனிதர்கள் வந்து வெவ்வேறு காலப்பகுதி கணக்கிட்டாலும் அறிவியல் முறைப்படி கணக்கிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் 14 அந்த ஐசோடோப்பை பயன்படுத்தி தான் வந்து
கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சதில் அது வந்து 3300லேருந்து 1900 வரைக்கும் இருந்ததாக, கிமு 3300லேருந்து 1900 வரை இருந்ததாக கணக்கிட்டு கூறுகின்றனர். அடுத்து 16வது கேள்வி, இந்திய தொல்லியல் துறை ASI என்பதன் விரிவாக்கம் என்ன? ASI என்பதன் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பதன் விரிவாக்கம் தான் வந்து ASI. இதனுடைய முதல் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்தது 17வது கேள்வி, ASI நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 18வது கேள்வி, 1861ஆம் ஆண்டு டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ASI தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை எப்போ யாரால் நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா நில அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவருடைய துணையுடன் என்ன பண்ணுறாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் நிறுவப்பட்டது, அதுவும் குறிப்பாக புதுடெல்லியில். அடுத்து 19வது கேள்வி, ASI தலைமையகம் உள்ள இடம் எது? ASI தலைமையகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அமைந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லி. அடுத்து 20வது கேள்வி, டேஷ் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் ஆகும். என்னன்னா வெண்கல காலம். செம்பு காலமும் வெண்கல காலமும் எல்லாமே வந்து என்னது ஒரே காலம் தான். அப்போது சிந்து சமவெளி நாகரிக காலத்தை வந்து செம்பு காலம் என்றும் அழைப்பர் அல்லது வெண்கல காலம் என்றும் அழைப்பர், பிரோன்ஸ் ஏஜ். அடுத்து 21வது கேள்வி, சிந்துவெளி நாகரிக காலம் எக்காலத்தை சார்ந்தவை? சிந்து சமவெளி நாகரிக காலம்னாலே அது வந்து என்ன காலம், செம்பு காலம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். புதிய கற்காலத்துக்கு அடுத்த வர காலம் சிந்துவெளி நாகரிக காலம், செம்பு காலம். அதாவது கற்கருவியிலிருந்து என்ன எதுக்கு மாறுறாங்க, உலோகமான செம்புக்கு மாறுறாங்க. அப்போது சிந்துவெளி நாகரிகம் என்பது செம்பு காலத்தை சார்ந்தது. இப்போ இந்த செம்பு காலத்துக்கு முடிஞ்சதுன்னா என்ன காலம் தொடங்குது பார்த்திங்கன்னா இரும்பு காலம். அது வந்து ஆரியர்களோட காலம் அல்லது வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. நம்ம இதோட கண்டினியூ அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி, நிலத்தடியை ஆய்வு செய்ய டேஷ் பயன்படுத்துகின்றனர்? இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் இந்த நிலத்தடியை ஆய்வு செய்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா காந்தப்புல வருடி, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் என்ற ஒரு கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த நிலத்தடியை ஆய்வு செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது அகழ்வாராய்ச்சியாளர்கள். அடுத்து 2வது கேள்வி, அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட டேஷ் அறிந்து கொள்கின்றனர். அவற்றுடைய என்னது அறிந்து கொள்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அவற்றினுடைய காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைத்த பொருட்களை ரேடியோ கார்பன் 14 அந்த ஐசோடோப்பு உட்படுத்தப்பட்டு அதனுடைய வயதினை, காலத்தினை மிக துல்லியமாக கணக்கிடலாம் அறிவியல் பூர்வமாக. அடுத்து 3வது கேள்வி, வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் டேஷை கண்டறிந்து கொள்கின்றன. எதன்னு பார்த்தீங்கன்னா அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய இடத்தின் மேற்பரப்பினை அறிந்து கொள்ள முயலும். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ ஏதாவது ஒரு பகுதியில் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யணும்னா அந்த வான்வழி புகைகள் மற்றும் அதன் மூலம் என்ன பண்ணாங்க, அந்த நகரத்தினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்குது என்ற ஃபோட்டோவை பயன்படுத்தி அதனுடைய மேற்பரப்பை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இறங்கி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள முடியும். வான்வெளி புகைப்படங்கள் எதற்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய இடங்களின் மேற்பரப்பினை கண்டறிந்து கொள்வதற்காக. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி என்ற கருவியை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதே நேரத்தில் 4வது கேள்வி, எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை டேஷ் மூலம் அறிய முடியும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடார் கருவி, தொலைநுண்ணுணர்வு முறை மூலமாக கணக்கிட முடியும். புவியின் மேற்பரப்பை கண்டறிய வான்வழி புகைப்படம், நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி, பூமியில் ஏதாவது பொருட்கள் மிஞ்சி இருக்கின்றனவா என கண்டறிய ரேடார் கருவி. பொறுத்துக சிந்து சமவெளி நாகரிக பகுதிகள் காணப்பட்ட இடங்கள் இதெல்லாமே வந்து இதை வந்து பொறுத்துக. மந்தா என்பது எங்கே இருக்குதுன்னா காஷ்மீர். ராக்கி ஹர்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹரியானா. இங்கே முதிர்ச்சி அடைந்த காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் வந்து இங்கே காணப்படுகிறது. ராக்கி ஹர்கி ஹரியானா மாநிலம். ஹரப்பா எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. காலிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த 4 பகுதிகளையும் முதலாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா என்ற இடத்துல தான் முதலாக பண்ணாங்க. அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே முதல்ல கண்டறியப்பட்ட இடம் ஹரப்பா, அதனால் அதை ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கிறார்கள்.
அடுத்த 6வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள் என்ன? இது ஒரு சிட்டி கல்ச்சர். அப்போ அதுக்கான காரணம் என்ன? சிறப்பான நகர திட்டமிடல், ஆமாம் இருந்துச்சு. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, ஆமாம் பில்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, சரி. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் காணப்பட்டன, ஆமாம். விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம், அப்போ அனைத்தும் காணப்பட்டது. ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான முக்கிய இது என்னதுன்னா சிறப்பான நகர திட்டமிடுதல். அதுவும் சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து முக்கியமாக என்னென்னா பாதாள சாக்கடை காணப்பட்டது. அப்போ அது ஒரு நகர நாகரிகம். வேறு எந்த ஒரு நாகரிகத்திலும் இந்த பாதாள சாக்கடை அமைப்பு வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து காணப்படவில்லை. அடுத்த 7வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் டேஷ் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை. அப்போ சமகால நாகரிகங்கள்லேயே வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் ஒரு சிறப்பம்சம்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நகர திட்ட அமைப்பும் ஆகும். அதாவது 8வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிக நகரம் திட்டமிடப்பட்ட எத்தனை பகுதிகளாக இருந்தன? 2 பகுதிகளாக காணப்பட்டன. 9வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஹர்கர். கிமு 7000 நூற்றாண்டை சார்ந்தது. இது புதிய கற்காலத்தை சார்ந்தது. இங்கே தான் வந்து முதல்ல நெல் உற்பத்தி செய்வதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளன, மெஹர்கர். அடுத்தது 10வது கேள்வி, மெஹர்கர் மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் எது? எந்த காலத்தில் இந்த மெஹர்கர் கால மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா புதிய கற்காலம். இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி. புதிய கற்காலத்துக்கு அடுத்தது வந்தது தான் வந்து செம்பு காலம். அப்போ மெஹர்கர் என்பது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். அடுத்தது 11வது கேள்வி, பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன, சரி. இது கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என்று அழைக்கப்படும் மெஹர்கரில். இது கிமு 7000 நூற்றாண்டை சார்ந்தது. இது எங்கே இருக்குதுன்னா இப்போ பாகிஸ்தான் மாநிலத்தில் உள்ள பலுசிஸ்தானில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அடுத்த 12வது கேள்வி, ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட பகுதிகள் 2. ஓகே, அவற்றின் மேல் நகர பகுதி மற்றும் மேல் நகர பகுதியில் காணப்படாத அமைப்பு எது? இப்போ ஹரப்பா நகரில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று மேல் நகர பகுதி மற்றும் கீழ் நகர பகுதி என்ற 2 இருக்குது. இப்போ இந்த மேல் நகர பகுதியில் காணப்படாத அமைப்பு இது. நகரத்தின் மேற்கு பகுதி உயரமானது, ஆமாம். நகரத்தோட மேற்கு பகுதி வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். இதை நகர நிர்வாகத்தினர் பயன்படுத்தினர், ஆமாம். அங்கே இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஆளுங்க வந்து அதை பயன்படுத்தினாங்க. இங்கே வந்து பெருங்குளம் தானிய களஞ்சியங்கள் காணப்பட்டன, ஆமாம். இந்த மேல் நகர பகுதியில் தான் வந்து இவை அனைத்தும் காணப்படுகின்றன. அது கொஞ்சம் உயரமானது. நகர நிர்வாகத்தினர் பயன்படுத்தினர். பெருங்குளம் மற்றும் தானிய களஞ்சியங்கள் காணப்படுகின்றன. பொதுமக்கள் வசித்தனர். இங்கே பொதுமக்கள் யாரும் வந்து மேல் நகர பகுதியில் வசிக்கல. கீழ் நகர பகுதியில் தான் வந்து பொதுமக்கள் வசித்தனர். அடுத்தது 13வது கேள்வி, ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட பகுதிகள் 2. அவை மேல் நகர பகுதி, கீழ் நகர பகுதி. அவற்றில் கீழ் நகர பகுதிகளில் காணப்படாதது எது? இப்போ கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது, ஆமாம். கீழ் நகர பகுதி கிழக்கு பகுதி. சற்று தாழ்வாக அமைந்துள்ளது, இதுவும் சரி. பரப்பளவு அதிகம், ஆமாம். மிகப்பெரிய பரப்பளவு. பொதுமக்கள் வசிக்கும் இடம், ஆமாம். இங்கே தான் வந்து என்ன பண்ணாங்க, பொதுமக்களும் வசிக்கிறாங்க. அப்போ 4மே வந்து சரியானது. மேல் நகர பகுதியை விட இந்த கீழ் நகர பகுதியின் பரப்பளவு மிக அதிகம். அங்கே வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. இந்த பரப்பளவில் மக்கள் அதிகமாக வசித்தார்கள். 14வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன, ஆமாம். இந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து தெருக்கள் காணப்பட்டன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றையொன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன, ஆமாம். இதுவும் சரியானது. அடுத்தது, சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. சாலைகள் மிக அகலமாக இருந்துச்சு. அந்த சாலை திரும்புகிற இடத்துல வந்து கொஞ்சம் வளைவு மாதிரி காணப்பட்டது. அப்போ இதுவும் சரியானது. 15வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன, சரி. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன, இதுவும் சரியானது. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. கழிவறையும் இருந்திருக்குது, குளியலறையும் இருந்திருக்குது. சிந்து சமவெளி நாகரிக வீட்டில் எந்த வீட்லையும் வந்து ஜன்னல்கள் காணப்படவில்லை.
அதே நேரத்தில் வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுடையதாக இருந்தன. 1:2:4 என்ற அளவில் இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அப்போ எல்லாமே என்ன சரியான கூற்று. 16வது கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தில் எதை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் கிடைக்கவில்லை? ஹரப்பா நாகரிகத்தில் கீழ்கண்டவற்றில் எந்த சான்று கிடைக்கவில்லை? கோட்டைகள், வீடுகள் காணப்பட்டன, சாலைகள் காணப்பட்டன. இந்த வழிபாட்டு கூடங்களும் அரண்மனைகளும் சிந்து சமவெளி நாகரிக பகுதிகளில் காணப்படவில்லை. அப்போ அரண்மனைகளும் காணப்படவில்லை, வழிபாட்டு கூடங்களும் காணப்படவில்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருந்தது. வழிபாட்டு கூடங்களான அந்த கோயில்கள் காணப்படவில்லை. 17வது கேள்வி, கட்டங்கள் கட்டுவதற்கும் ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர்? ஏன்னா அவை சாதாரணமாக இருக்கிறத விட அதை சுடும்போது அது வலுவாகும், கடினமாகும். ஓகே, நிலைத்து நிற்கக்கூடியவை. ஆமாம், கொஞ்சம் பல வருடங்களுக்கு தாங்கி நிற்கும். நெருப்பை கூட தாங்குபவை. சரியானது. நீரினால் கரைவதில்லை. அதை சுடாமல் இது பண்ணனா அந்த செங்கற்கள் நீரில் என்ன ஆகிடும்? கரைஞ்சி போய்விடும். அதனால் ஏங்க கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கலை பயன்படுத்தினர் அப்படின்னு பார்த்தா இது 4ம் காரணமாகும். 18வது கேள்வி, ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு. இந்த வடிகால்கள் எதை கொண்டு மூடப்படுகின்றன? செங்கற்களை கொண்டும் மற்றும் இந்த கல் தட்டை கொண்டும் மேலே மூடி வைத்தார்கள். அதோட முக்கிய காரணம், அந்த வடிகால் எதை கொண்டு மூடப்பட்டிருந்தது? கல் தட்டை கொண்டு மூடப்பட்டிருந்தன. அது 19வது கேள்வி, வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தன. ஆமாம், கழிவுநீர் தேங்காமல் தண்ணி ஓடணும்னா கொஞ்சம் லேசான மென் சரிவு காணப்படும். கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. ஆமாம், ஒரு ட்ரைனேஜ் இது ஆயிடுச்சுன்னா அங்கங்கே என்ன பண்ணாங்க? குழி இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் திடக்கழிவுகள் தேங்கும். அப்போ முதல் சரி, இரண்டும் சரி. அப்போ இரண்டும் சரியானது. 20வது கேள்வி, ஒவ்வொரு வீட்டிலும் டேஷ் தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திட கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றுகின்றன. என்ன கழிவுகளை தேக்கும்? திட கழிவுகளை தேக்கி திரவ கழிவுகளை மட்டும் என்ன பண்ணும்? வெளியேற்றும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க? அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மின்சரிவாக இருக்கும்போது அங்கே குழிகள் அமைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த குழிகளில் தண்ணி விழும்போது திட கழிவுகள்லாம் அந்த குழியிலேயே தங்கிடும். திரவ கழிவுகள் நீர் மற்றும் வெளியேறும். நன்றி. நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் இதோட கண்டினியூவை. அனைவருக்கும் வணக்கம். வரலாறு. இன்றைய முதல் கேள்வி, பெருங்குளமானது நன்று அகன்று டேஷ் வடிவத்தில் அமைத்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். பெருங்குளம் எங்கே அமைந்திருக்கிறது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொஹஞ்சதாரோ என்ற இடத்துல இந்த பெருங்குளம் அமைந்திருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை குளம். இது எந்த வடிவில் அமைந்திருக்கிறது? இந்த பெருங்குளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் அமைந்திருக்கிறது. அடுத்து 2வது கேள்வி, நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம். இந்த பெருங்குளம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மொஹஞ்சதாரோ இறந்தவர்களின் மேடு என்ற இடத்துல அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான் மாநிலத்தில் பாகிஸ்தான் என்ற நாட்டில் அமைந்திருக்கிறது. இந்த நீர் கசியாமல் இருப்பதற்கு நீலக்கீல் என்ற ஒரு பூச்சி பூசப்பட்டது. அது இயற்கை தார் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து 3வது கேள்வி, குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் கொண்டு டேஷ் பூசப்பட்டிருந்தன. எதுனா நீலக்கீல் அல்லது இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. நார்மலாக செங்கல் இருந்துச்சுன்னா தண்ணியை கசிய விடும். அதன் மேலே ஏதோ ஒரு பூச்சி ஒன்று பூசி இருக்கிறாங்க. நீலக்கீல் அல்லது இயற்கை தார் கொண்டு பூசப்படுறதுனால தான் அது என்ன பண்ணிருக்குது? தண்ணியை கசிய விடாமல் பாதுகாத்திருக்கிறது. எது? பெருங்குளம். இந்த தொழில்நுட்பத்தை அப்போவே வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது 4வது, குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் எந்த திசையில் அமைக்கப்பட்டிருந்தன? இந்த குளம் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது. இது எந்த திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருந்ததுன்னா வடக்கு தெற்கு திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது 5வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு ஆகும். சரி. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. ஆமாம், தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு தான் உபரி தானியங்களை சேர்த்து வைக்கிற இடம் தான் தானிய களஞ்சியம். தலை வெடிப்புகளில் அந்த தரையில் என்ன இருக்குதுன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்படுகின்றன. இதுவும் சரியானது. இந்த தானிய களஞ்சியங்கள் 6 தானிய களஞ்சியங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் இருக்குது. இந்த ஹரப்பா தான் சிந்துவெளி நாகரிகத்திலேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம்.
அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு மற்றொரு பெயர் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கிறாங்க. அதே மொஹஞ்சதாரோவிலும் ஒரு தானிய களஞ்சியம் காணப்படுகிறது. இந்தியாவில் வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி ஹர்கியில் ஒரு தானிய களஞ்சியம் காணப்படுகின்றன. அது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அது ராகி ஹர்கி ஹரியானா மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த 6வது கேள்வி, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள டேஷில் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கன்னா ராகி ஹர்கி, ஹரியானா மாநிலம் ராகி ஹர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த இடத்துலையுமே வந்து பெரிய கல்லையோ பாறாங்கல்லையோ வந்து பயன்படுத்தப்படல. முழுவதும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுட்ட செங்கற்கள் மற்றும் சுடாத செங்கற்களை தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். 7வது கேள்வி, டேஷில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பறந்து விரிந்த கூடம். ஒரு பொது கட்டிடம், மிக பெரும் பொது கட்டிடம் அல்லது அரங்கு, கூட்ட அரங்கு எங்கே காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ, இறந்தவர்களின் மேடு என்று சிந்தி மொழி சொல்லாகும். அது மொஹஞ்சதாரோ என்பது சிந்தி மொழி சொல்லாகும். இங்கே வந்து மிகப்பெரிய கட்டடம் வந்து காணப்படுகிறது. அது வந்து கூட்ட அரங்காக இருக்கலாம் என்று காணப்படுகிறது. இந்த மொஹஞ்சதாரோவில் பெருங்குளம் காணப்படுகிறது, தானிய களஞ்சியம் ஒன்று காணப்படுகிறது, மேலும் இந்த கூட்ட அரங்கு ஒன்று காணப்படுகிறது. அடுத்த 8வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தன. ஆமாம், ஹரப்பா மக்கள் வந்து வணிகர்களாக இருந்தாங்க. லோத்தலில் ஒரு செயற்கை துறைமுகம் காணப்படுகிறது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஈரான் பார்டரில் வந்து சுட்கா ஜெண்டோர் அப்படின்ற அந்த பகுதியிலும் வந்து ஒரு ஹார்பர் துறைமுகம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் 2வது, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. ஆமாம், பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் அளவை அளவிட அளவுகள் குறிப்பிடப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். ஆமாம், அதுவும் பயன்படுத்தினார். அப்போ 2வது பாயிண்ட்டும் கரெக்டு. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆமாம், சிந்துவெளி நாகரிகம் மோஸ்ட்லி பெரும்பாலும் ஆற்றங்கரை நாகரிகம் தான். படகு போக்குவரத்தும் வந்து இதற்கு உதவின. தரவழி போக்குவரத்திற்கு சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். அந்த சக்கரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்காலே இல்லாமல் திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். இந்த சக்கரம் தான் வந்து புதிய கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மனிதனின் முதல் முக்கிய கண்டுபிடிப்பாகும். அடுத்தது 9வது கேள்வி, விரிவான கடல் வணிகம் எங்கு நடைபெற்றது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் பகுதிகளுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வாணிபம் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. இந்த சுமேரியா நாகரிகம் நிலவிய இந்த பகுதி தான் மெசபடோமியா நாகரிகம். இந்த 4 நாகரிகங்கள்லையும் மிக பழமையானது இந்த மெசபடோமியா நாகரிகம். இந்த பகுதியோடு தான் வந்து கடல் வாணிபம் வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்கள் செய்திருந்தனர். மொத்தம் நம்ம ஏற்கனவே முன்னாடி படித்தோம், 4 நாகரிகங்கள் காணப்படுகின்றன. முதல்ல தோன்றிய நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா, 2வது சிந்து சமவெளி நாகரிகம், 3வது எகிப்து, 4வது சீன நாகரிகம். இவை அனைத்தும் எங்கே தோன்றியன? நதிக்கரையில். அப்போ மெசபடோமியாவுடன் தான் வந்து கடல் வாணிபம் நடைபெற்றது. அடுத்து 10வது கேள்வி, சிந்துவெளி முத்திரைகள் தற்கால டேஷ் 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 ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. அப்போ இந்த சுமேர் பகுதி எது? இந்த கீழ்கண்டவற்றுள் சுமேர் பகுதி எதுனா ஈராக், குவைத், சிரியா, இது 3 நாடுகளும் சேர்ந்தது தான் வந்து என்னது சுமேர் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. சீனா வராது. அப்போ இந்த பகுதிகளோடு தான் இப்போ தற்போது ஈராக், குவைத், சிரியா இந்த நாடுகளோடு தான் வந்து முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, சிந்துவெளி நாகரிக மக்கள் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். அடுத்து 11வது கேள்வி, சுமேரியாவின் அக்காடிய பேரரசு. இந்தியாவில் எப்படி நந்த வம்சம், மௌரிய பேரரசு, அரியாங்க வம்சம், குப்த பேரரசு இந்த மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி சுமேரியாவில் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து நாரம் சின். சிங்கு கிடையாது, நாரம் சின். அவர் வந்து சுமேரியாவோட அக்காடிய பேரரசுக்கு அரசன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பின்னாடி வரதெல்லாம் பார்க்கலாம். 12வது கேள்வி, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம் சிங் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்ற இடத்திலிருந்து அணிகலன்கள் அதாவது நகைகள் வாங்கியதாக நாரம் சிங் குறித்த காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ சிந்துவெளி பகுதியை அது என்னென்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெலுகா என்று அழைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அணிகலன் வாங்கியதாக குறிப்புகள் வந்து எங்கே காணப்படுகிறது? மெசபடோமியா சுமேரியா நாகரிகத்தில் காணப்படுகிறது. 13வது கேள்வி, பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் டேஷ் நடைபெற்றதை காட்டுகிறது. இதனால் என்ன பகுதி இங்கேயும் முத்திரைகள் காணப்படுகின்றன. மெசபடோமியா பாரசீக வளைகுடா பகுதிகளிலும் வந்து என்ன பண்ணுறாங்க, முத்திரைகள் காணப்படுகின்றன. அந்த முத்திரைகள் எல்லாமே வடிவம் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அதை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க, வரலாற்று அரசியல்கள் இரு பகுதிகளுக்கும் இடையே என்ன நடந்ததுன்னா வணிகம் அல்லது வியாபாரம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், நடந்திருக்கணும்.
எந்த முறையில் வியாபாரம் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை அல்லது பார்ட்டர் முறை என்று அழைக்கப்படுகின்றன. இந்த முறையில் தான் இது பண்ணியிருக்கிறாங்க. ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகத்தை கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி நம்ம அந்த நாகரிகம் எல்லாமே வந்து மெசபோடமியாவுடன் இருந்ததாக தான் வந்து எல்லாருமே கருதி இருந்தாங்க. அந்த சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி பண்ண பிறகு தான் இந்தியாவிற்கு என்று இந்திய பகுதியில் ஒரு தனி நாகரிகம் இருந்ததாக அடையாளம் காணப்பட்டன. 14வது கேள்வி, குஜராத்தில் உள்ள கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வாணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. அங்கே அப்போது ஹார்பர் இருக்குது குஜராத்தில். அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா லோத்தல். லோத்தல் என்ற பகுதியில் தான் வந்து ஒரு செயற்கை துறைமுகம் மற்றும் கப்பல் கட்டும் தடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குஜராத் துறைமுகத்திலேருந்து தான் வந்து இந்த மெசபடோமிய நாட்டுக்கு வந்து வாணிபம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அடுத்தது 15வது கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். புதிய கற்காலத்துக்கு அடுத்து வாழ்ந்த காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு காலம். செம்பு காலத்துக்கு அடுத்தது என்னென்ன இது உலோகத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. அப்போ செம்புக்கு அடுத்தது வந்தது இரும்பு. அப்போ செம்பு தான் வந்து முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம். அதனால தான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை செம்பு காலம் என்று நாம் அழைக்கின்றோம். 16வது கேள்வி, லோத்தல் என்ற இடம் குஜராத்தில் டேஷ் ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. எந்த ஆறுனா சபர்மதி ஆற்றின் துணை ஆறான போகோஹோ அப்படின்ற ஒரு ஆற்றின் கரையில் தான், துணை ஆற்றின் கரையில் தான் வந்து இந்த லோத்தல் என்ற இடம் வந்து அமைந்திருக்கிறது. லோத்தல் என்ற பகுதியை கண்டுபிடித்தவர் வந்து எஸ்.ஆர். ராவ் என்பவர் கண்டுபிடித்தார். 17வது கேள்வி, அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை டேஷ் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எந்த இடத்துல இருந்து இந்த சிலையை கண்டுபிடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சாதாரோ. மொஹஞ்சாதாரோவில் இது இருக்குது, பெருங்குளம் இருக்குது, தானிய களஞ்சியம் காணப்படுகிறது, கூட்ட அரங்கு காணப்படுகிறது. அமர்ந்த நிலையில் ஆண் சிலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் நாட்டிய மங்கை அல்லது நாட்டிய மாது என்று அழைக்கப்படும் சிலையும் மொஹஞ்சாதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது 18வது கேள்வி, குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் டேஷ் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. 1704 மில்லிமீட்டர். இதுதான் சமகால அந்த சிந்துவெளி நாகரிகத்திலே அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட மிக சிறிய அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் அளவு கொண்ட ஒரு தந்தத்திலான அளவுகோல் ஆகும். வேறு எங்கேயுமே வந்து எல்லாம் ஓரளவு பெரிய அளவுகோல் தான் கிடைத்திருக்கிறது. இங்கே மிகச்சிறிய அளவுகோல் வந்து லோத்தலில் தான் கிடைச்சிருக்குது. அந்த லோத்தல் எங்கே இருக்குதுன்னா குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் இடம். அடுத்தது 19வது, சமகாலத்தில் நாகரிகங்களை கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் மெசபடோமியா, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து, சீனா இந்த நாகரிகம் அனைத்துலையும் எடுத்துக்கோன்னா கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிக சிறிய பிரிவு அளவு ஆகும். இது எங்கே கிடைத்துள்ளது? எங்கே கிடைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் என்ற இடத்துல தான் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 20வது கேள்வி, டேஷ் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. எங்கே கிடைத்துள்ளது? இந்த பெண் சிலையும் வந்து மொஹஞ்சாதாரோவில் தான் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டிய மங்கை சிலையை தான் வந்து ஜான் மார்ஷல் பார்த்துட்டு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி சிலையை கண்டுபிடிக்கிறது வந்து பண்டைய நாகரிகங்களில் எங்கேயுமே காணப்படலைன்ட்டு ஜான் மார்ஷல் குறிப்பிடுகிறார். இது வந்து இந்த மெழுகை ஊற்றி இது பண்ணுற சிலை, அது வந்து ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. அதை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இந்த பெண் சிலை வந்து அந்த மாதிரி ஒரு இதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எங்கே கிடைச்சிருக்குது? இந்த பெண் சிலை வெண்கலத்தலான இந்த பெரிய சிலை இது நாட்டிய மாது அல்லது நாட்டிய மங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. அது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சாதாரோவில். இப்போ மொஹஞ்சாதாரோவில் என்னென்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் நம்ம பார்த்துருக்குறோம். நன்றி. நம்ம அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணலாம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி, நடனமாது சிலையை முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலத்துக்கு உரியதாகவே இருந்தன என இது யார் கூற்று? யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் கூறுகிறார். என்னென்னா நடனமாது சிலையை வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சாதாரோ எந்த இடத்துல வந்து எடுக்கிறாங்க. இது செம்பினால் ஆனப்பட்ட சிலை. இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் வந்து வரலாற்றின் தொடக்க காலம். அதாவது வரலாற்று காலம் என்பது எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கிறது, ஆனால் அதை வந்து படிக்க இயலவில்லை. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது. இது போன்ற ஒரு சிலை வந்து கிரேக்க காலம் வரை கூட காணப்படவில்லை.
அதனால் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு காணப்படுகிறது. இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறுகிறார். யார் கூறுகிறார்னா சர் ஜான் மார்ஷல். இரண்டாவது கேள்வி, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எந்த நாட்டில் அமைந்திருக்கின்றன? இந்த கொர்க்கை, வஞ்சி எல்லாம், தொண்டி எல்லாமே வந்து நம்ம பழைய சங்க காலத்தில் இருக்கிற தமிழக ஊர்கள் மாதிரி காணப்படுகின்றன. மத்ரை என்பது மதுரை, உறையூர், கூடல் நகர் இதெல்லாம் மதுரையை சுற்றி இருக்கிற நகரங்கள். இது எந்த நாட்டில் காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் இந்த பெயர் கொண்ட ஊர்கள் மற்றும் ஆறுகள் காணப்படுகின்றன. மூன்றாவது கேள்வி, கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் டேஷில் உள்ளன. எந்த ஊரில் இந்த மாதிரி கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்களின் பெயர்கள் காணப்படுகின்றன பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நகரத்தில் காணப்படுகின்றன. பாகிஸ்தான் நாட்டில் அந்த பேரும், ஆப்கானிஸ்தானில் இந்த பேரும், கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்களின் பெயர்கள் வந்து காணப்படுகின்றன. அடுத்தது பொறுத்துக்க. ஆப்கானிஸ்தானில் வந்து காவேரி ஆறு இங்கே வருது, காவிரின்றதும் அங்கே வருது. பொருணை நதி அதுவும் ஆப்கானிஸ்தானில் காணப்படுகிறது. பாகிஸ்தானில் காவிரி வாலா அப்படின்னு அழைக்கிறாங்க. பொருணை ஆறுன்னு ஒரு ஆறும் காணப்படுகிறது. அப்போ காவிரி, பொருணை இந்த பெயர்கள் கொண்ட ஆறுகள் வந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் காணப்படுகின்றன. அடுத்த ஐந்தாவது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆமாம், சரியானது. எனவே சிந்து மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது. ஆமாம், அகழ்வாராய்ச்சி சான்றுகளையே வந்து நம்ம பெரிதும் நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது. சிந்து சமவெளி எழுத்து முறைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து சித்திர வடிவில் இருக்கிற எழுத்து முறை, அதை போஸ்ட்ரோபோடன் முறை என்றும் அழைப்பாங்க. அவங்க வந்து எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும், இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாகவும், வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும், இந்த மாதிரி இதில் சிக்ஸாக்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஹிராஸ் பாதிரியார் போன்றவர் வந்து திராவிட மொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். பூமியிலிருந்து அகழ்வாராய்ச்சி செய்து எடுக்கப்பட்ட பொருட்களின் அடிப்படையிலே சிந்துவெளி நாகரிகத்தின் வாழ்க்கை முறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் வந்து இதை வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று அழைக்கின்றோம். வரலாற்று காலம் என்பது எழுத்துப்பூர்வமான சான்றுகளை படிக்க ஆரம்பித்தவுடன் இதுவும் வரலாற்று பூர்வமான சான்றுகளாகும். எப்பொழுது நம்ம இந்த எழுத்து முறைகளை புரிந்து கொள்கிறோமோ அப்போதுலேருந்து சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேருந்து வரலாற்று காலமும் ஆரம்பமாகும். அடுத்த ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் எதனால் செய்யப்பட்டன? மோஸ்ட்லி பருத்தியில் தான் வந்து செய்யப்பட்டிருந்தது. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் தான் வந்து முதல்ல பருத்தியை வந்து விளைவித்தார்கள் என்ற ஒரு கூற்று காணப்படுகிறது. பருத்திக்கு அடுத்தது என்னென்னா குளிருக்கு ஏற்ற மாதிரி கம்பளி ஆடைகளையும் பயன்படுத்தினர். பெரும்பாலாக பயன்படுத்திய ஆடை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பருத்தி ஆடை. அடுத்து ஏழாவது கேள்வி, நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் டேஷ் செய்திருக்கின்றனர் என்று தெரிவிக்கிறது. எதனா இந்த சுழல் அச்சுகள் மூலமாக நூலை நூறுக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யார்? சிந்து சமவெளி நாகரிக மக்கள். அடுத்த எட்டாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிக மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது. ஏன்னா அங்கே போர் முறைகள் வந்து காணப்படவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் டேஷ் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டும்தான் வந்து சிந்து சமவெளி நாகரிக பகுதியில் கிடைத்திருக்கிறது. அப்போது என்ன அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படை, இந்த படை அமைப்பு வந்து காணப்படவில்லை. இராணுவம், போர் அமைப்பு முறை, அடுத்தது இராணுவம், போர் அமைப்பு முறை, படை போன்றவைகளும் வந்து காணப்படவில்லை. அதே நேரத்தில் ஆயுதங்களும் இரும்பாலான ஆயுதங்களும் காணப்படவில்லை. செம்பான ஒரு சில ஆயுதங்கள் தான் காணப்பட்டிருக்கின்றன. இரும்பின் பயன்பாடு பற்றி சிந்துவெளி நாகரிக மக்களுக்கு தெரியாது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிக மக்கள் டேஷ் மற்றும் டேஷ் அறிந்திருக்கவில்லை. அவங்களுக்கு தெரியாதது எது? கீழ்கண்டவற்றில் பார்த்தீங்கன்னா இரும்பின் பயன்பட்டு தெரியாது. புதிய கற்காலத்துக்கு அடுத்து வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு காலம். செம்புனாலான கருவிகளை தான் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அப்புறம் அவங்களோட அந்த விலங்குகள், இந்த குதிரைகளை பற்றி வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆரியர்களுக்கு தான் இந்த குதிரையை பற்றி தெரியும். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இரும்பு மற்றும் குதிரையின் பயன் பற்றி தெரியாது. அடுத்த 10வது கேள்வி, சிந்துவெளி நாகரிக மக்கள் ஆபரணங்கள் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். என்ன நிற மரக்கற்களை பயன்படுத்தினா அது வந்து சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னெலியன் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் ஆபரணம் செய்ய கார்னெலியன் என்ற சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். 10வது கேள்வி, நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், அதாவது சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும்
வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் மையம் இருந்திருக்க வேண்டும். ஆமாம், ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக நடக்கும்போது அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். யார் அதை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார மையம். அரசரோ அமைச்சரோ யாரும் காணப்படவில்லை. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரூலிங் ஒரு வணிக குழு தான் வந்து ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க. அதனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அதிகார மையம் வந்து அரசராக இல்லை. அடுத்து 12வது கேள்வி, சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் அவர்கள் மேற்கொண்ட தொழில் எது? சிந்து சமவெளி நாகரிகம் முதன்மையாக மேற்கொண்ட தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை. வேளாண்மை கருவிகள் அனைத்தும் என்ன எதில் செய்யப்பட்டிருந்ததுன்னா செம்புனால் ஆன கருவிகளாக தான் வந்து செய்யப்பட்டிருந்தன. சிந்துவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் பற்றி தெரியவில்லை. எனினும் அவங்க மெயினாக மேற்கொண்ட தொழில் வந்து என்னது? வேளாண்மை தான். அடுத்தது 13வது கேள்வி, சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் எனில் அவர்கள் உருவாக்கிய மண்பண்டங்களின் வண்ணம் என்ன? அவங்க உருவாக்கின மண்பண்டங்களின் வண்ணம் வந்து சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் காணப்பட்டது. இந்த சிந்து சமவெளி நாகரிக காலம் வந்து 3100 கிட்டத்தட்ட 1900 வரைக்கும் இருந்ததாக நம்ம காணப்படுகிறது. இந்த நேரத்தில் வந்து சிவப்பு நிற கருப்பு மண்பாண்டங்களை வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்தினாங்க. கிமு 1500 1000 வரைக்கும் காணப்பட்ட என்ன காலம்? முன்வேத காலத்தில் பானைகளின் நிறம் என்ன இதில் காணப்படுதுன்னா பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டது. அதே நேரத்தில் 1000 வரை காணப்பட்ட பின்வேத காலத்தில் பானைகளின் நிறம் என்னன்னா சாம்பல் நிறம். அடுத்தது 14வது, சிந்துவெளி நாகரிக மக்கள் வணங்காத தெய்வம் எது? அவங்க வணங்காத தெய்வம் இந்திரன். இது வந்து முன்வேத காலத்தில் தான் வந்து இந்திர வழிபாடு காணப்பட்டது. அரச மதத்தை வணங்கினாங்க, பசுபதி என்னும் சிவனை வணங்கினாங்க. தாய் வழிபாடு முறை சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்டது. ஆனால் கோயில்களோ வழிபாட்டு கூடங்களோ சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்படவில்லை. ஆனால் அவங்களோட வழிபாட்டு முறை அரச மரம், பசுபதி என்னும் சிவன், தாய் வழிபாடு முறை காணப்பட்டது. அடுத்து 15வது கேள்வி, டேஷினால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மற்றும் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்காக ஆர்வத்தை காட்டுகின்றன. எதனால் செஞ்சாங்க அந்த பொம்மைகள் பார்த்தீங்கன்னா சுடுமண் எனப்படும் ஒரு டெரகோட்டா மண்ணினால் தான் வந்து இந்த வகையான பொம்மைகள் வந்து செய்யப்பட்டன. அடுத்து 16வது கேள்வி, கிமு பொது ஆண்டிற்கு முன் டேஷாம் ஆண்டிலிருந்து ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. 1900 சரிய ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1700 முழுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிரும். கிமு 1500 வேத காலம் வந்து தொடங்கும். ஆரியர்கள் கைபர் போலன் கலவை வழியாக அலையாக இந்தியாவிற்குள்ளே வந்துடுவாங்க. அந்த பஞ்சாப் பகுதியில் வந்து சப்த சிந்து என்று அழைக்கப்பட்ட அந்த 7 நதிக்கரைகளில் குடியேறுவாங்க. யார்? ஆரியர்கள். 17வது கேள்வி, முதல் எழுத்து வடிவம் டேஷால் உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்கள் மெசபடோமிய நாகரிகம் அந்த பகுதியில் சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் தொடங்கப்படுகிறதோ இலக்கியங்கள் கிடைக்கப்படுதோ அன்னிலிருந்து தான் வந்து வரலாற்று காலம் துவங்குகிறது. அப்படி கிடைக்காம அகழ்வாராய்ச்சி பொருட்களை மட்டும் நம்பியிருக்கும் போது அது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. 18வது கேள்வி, மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக டேஷ் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டன. எதனால? யுனெஸ்கோ. யுனெஸ்கோ என்பதன் விரைவாக யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் எக்கனாமிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கமான அமைப்பு தான் வந்து யுனெஸ்கோ. அது 19வது கேள்வி, பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நகரம். பெரிய பரப்பளவு கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். கிட்டத்தட்ட சுமார் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அல்லது 13 லட்சம்லேருந்து 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அப்போ மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து, சீனா இந்த 4 நாகரிகங்களிலும் மிக அதிக அளவு பரப்பளவு கொண்டது நம்ம சிந்துவெளி நாகரிகம். முதல் திட்டமிட்ட நகரம் பிளான்டு சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம சிந்துவெளி நாகரிகம். ஏன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் பாதாள சாக்கடை எந்த ஒரு நாகரிகத்திலையும் காணப்படவில்லை, சிந்துவெளி நாகரிகத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது. அப்போ மெசபடோமிய நாகரிகம் அப்போ இந்த 2 இதுவும் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்துக்கு தான் வந்து பொருந்தும்.
முதல்ல தொடங்கினது வேணால் மெசபடோமியாவாக இருக்கலாம், தொடங்கப்பட்ட நாகரிகம். ஆனால் திட்டமிட்ட வெல் பிளான்டு சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். அடுத்து 20வது கேள்வி. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது டேஷ் முறை என்று அழைக்கப்படுகிறது. கார்பன் 14 அல்லது கார்பன் 14 என்று அழைக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொருட்களின் காலத்தை மிக துல்லியமாக அறிய இயலும். ஒரு அரை ஆயுட்காலம் என்பது கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகள் என்று வரையறுக்கப்படுகிறது. இதை அமெரிக்க நாட்டை சேர்ந்த வில்லியம் லிபி என்பவர் தான் இந்த ரேடியோ கார்பன் முறையை ஐசோடோப்பை பயன்படுத்தி காலத்தை, அந்த பொருட்களின் வயதை கண்டறியும் முறையை கண்டுபிடித்தார். யாருன்னா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் வில்லியம் லிபி. அடுத்தது, மரங்களின் உள் தோற்றத்தை வைத்தும் காலத்தை கணக்கிடலாம். அது டென்ட்ரா குரோனாலஜி என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இன்றைய முதல் கேள்வி. எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே டேஷின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. எப்போ மனுஷன் நாடோடியிலிருந்து ஒரு நிலையாக ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக வாழ ஆரம்பித்தானோ அப்போ தான் என்ன தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாகரிகம், சிவிலைசேஷன். அதாவது இந்த நாகரிகம் என்பது என்ன மொழிச்சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழிச்சொல். இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம் என்பதாகும். நிலையாக வாழ ஆரம்பித்தான், அப்போ தான் இந்த நாகரிகம் தொடங்க ஆரம்பித்தது. ரெண்டாவது, ஹரப்பா நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகமாகும். என்ன நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா நகர, அதாவது சிட்டி கல்ச்சரில் இருந்த ஒரு நாகரிகம், சிவிலைசேஷன். அப்போ சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஆனால் இதுக்கப்புறம் வர ஹரப்பா இல்லை ஆரிய நாகரிகம் கிராம நாகரிகத்தை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிக காலம். இதோடைய காலம் 3300 கிமு 300லேருந்து 1900 வரைக்கும். இதுக்கு பின்னாடி வர ஆரிய நாகரிகம் 1500லேருந்து கிமு 600 வரைக்கும் காணப்படும். ஆனால் அது கிராம நாகரிகத்தை சார்ந்தது. மூன்றாவது கேள்வி. டேஷில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும். அதாவது மனிதனால் கட்டப்பட்ட முதல் ஒரு பொதுக்குளம் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் இந்த மாதிரி குளம் காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக மொஹஞ்சதாரோவில், இறந்தவர்களின் மேடு என அழைக்கப்படும் சிந்தி மொழி சொல்லில் அழைக்கப்படும் மொஹஞ்சதாரோவில் காணப்படுகிறது. அடுத்தது 4வது கேள்வி பொறுத்துக. இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைகளை பற்றி இந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இது அப்போ இந்திய மேப் நம்ம என்ன பண்ணிக்கணும், வரைஞ்சி வச்சுக்கணும். இந்தியா மேப் அந்த ஸ்டார்டிங் அந்த இதில் இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான். அப்போ இது நார்த்து, இது வடக்கு, இது கிழக்கு, இது ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வெஸ்ட்டு. அப்போது மேற்கில் என்ன பகுதி, மேற்கில் பாகிஸ்தானில் இருக்கிற மக்ரான் கடற்கரை, அது பலுசிஸ்தான் மாகாணத்தில் அமைந்திருக்கிற மக்ரான் கடற்கரை. அடுத்தது கிழக்கில் பார்த்திங்கன்னா காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை கிழக்கு, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆலம்கீர்பூர் இந்த வரைக்கும். வடகிழக்குன்னு பார்த்திங்கன்னா வடக்கு இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கிறது. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எல்லைகள். தெற்கில் நம்ம மகாராஷ்டிரா வரைக்கும் தைமாபாத் பகுதி வரைக்கும் எல்லைகளாக காணப்பட்டன. அப்போ மேற்கில் பலுசிஸ்தானில் இருக்கிற மக்ரான் கடற்கரை வரைக்கும், கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை. அப்போ எல்லாமே என்ன பண்ணி பொறுத்துக்க சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 5வது கேள்வி. சிந்துவெளி நாகரிக மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? அப்போ அவங்க அறியாத உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. அப்போ இரும்பு எதில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சிந்துவெளி நாகரிக மக்கள் அறியாத உலோகம் இரும்பு. அப்போ 2வதுல இருக்குது இரும்பு, 3வதுல இருக்குது, 4வதுல இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ செம்பு அறிந்திருந்தாங்க, வெண்கலம் பிரான்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு, வெள்ளி சில்வர் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு, தங்கம் கோல்டு பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டானது. அடுத்த 6வது கேள்வி. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? இப்போ முதல்ல வரலாறில் தொடங்கும் போது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம். இந்த உலோக காலத்தில் முதல்ல ஸ்டார்ட் ஆனது செம்பு காலம், அதுக்கடுத்தது வருது இரும்பு காலம். அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் கற்காலத்தை சார்ந்ததா? கண்டிப்பாக கற்காலத்தை சார்ந்ததாக கிடையாது. அது ஒரு உலோக காலத்தை சார்ந்தது.
குறிப்பாக அந்த உலக காலம் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று செம்பு காலம், இன்னொன்று வந்து இரும்பு காலம். சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து செம்பின் பயன் பற்றி தான் தெரியுமே தவிர இரும்பின் பயன் பற்றி அவர்களுக்கு தெரியாது. அப்போ உலக காலத்தில் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னாலும் அது வந்து செம்பு காலம் அல்லது வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு அப்புறம் வர ஆரிய காலத்தில் தான் ஆரியர்கள் காலம் அல்லது வேத காலத்தில் தான் வந்து அந்த உலக காலத்தில் இரும்பு காலமும் அவர்களுக்கு இரும்பின் பயன்படுத்தி தெரியறதுனால அந்த இரும்பு வந்து அவர்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. சிந்துவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பின் பயன்பற்றி தெரியாது, அவங்க கற்காலத்துலேயும் கிடையாது. அதே வேளையில் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எனப்படும் இந்த மெஹர் பகுதி வந்து புதிய கற்காலத்தை சார்ந்தது. முன்னோடி அது வந்து கிமு 7000 ஆண்டை சார்ந்தது. அடுத்தது 7வது கேள்வி, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஆற்றங்கரைகள் அதாவது ஆற்றங்கரை ஓரதான் வந்து எல்லாமே இதாகிடுச்சு. ஏன்னா மண் வந்து மிக வளமானது. ஆமாம், மண்டல் மண் வந்து ஆண்டுதோறும் என்ன பண்ணும், ஆறுகள் வந்து பாயும் போது அதை வந்து படிய வைக்கும். சீரான காலநிலை நிலவுவதால், ஆமாம், ஒரு வெப்பம் இல்லாமல் ஒரு சமமான காலநிலை நிலவும். போக்குவரத்திற்கு பயனுள்ளதால், படகு போக்குவரத்துனால மிக எளிமையாக ஒரு இடத்துலேருந்து பிற இடத்துக்கு மிக எளிமையாக செல்லலாம். அடுத்தது, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரைகளில் தோன்றியதால். ஆமாம், மோஸ்ட்லி இதுதான் வரும். பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால். எடுத்துக்காட்டு, சிந்துவெளி நாகரிகம் வந்து எங்கே தோன்றுச்சு? சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகளில் தோன்றுச்சு. மெசபடோமியா நாகரிகம் யூப்ரட்டிஸ் மற்றும் தைகிரஸ் நதிக்கரையில் தோன்றியது. எகிப்து நாகரிகம் நைல் நதிக்கரையில். சீன நாகரிகம் மஞ்சள் நதி. அப்போது இந்தியாவில் வந்து குறிப்பாக சில நகரங்கள் அனைத்தும் வந்து எங்கே தோன்றியது? ஆறுகள் பக்கம் தான் தோன்றியது. எடுத்துக்காட்டாக இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வைகை சமவெளியில் தான் வந்து இந்த கீழடி, இந்த மதுரையெல்லாம் தோன்றியது. பாலாற்று கரையில் தான் வந்து காஞ்சிபுரம் நகரம் தோன்றியது. இப்படி நகரங்களை பற்றி தான் வந்து முக்கியமான இடங்கள் வந்து தோன்ற வாய்ப்பு இருக்குது. இந்த பாலாரை ஓட்டி தான் வாணியம்பாடி, ஆம்பூர் நகரங்கள்லாம் கூட அமைந்தது. அப்போது ஆற்றங்கரை முக்கிய ஒரு தொட்டிலாக அமைந்தது நாகரிகங்கள் தோன்றுவதற்கு. அடுத்து 8வது கூற்று, அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்றால். அதாவது சிந்துவெளி நாகரிகம் மற்றும் அரப்பா நாகரிகம். அரப்பா என்று அழைக்கப்படுவதற்கு முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் அரப்பா என்பதால் அது அரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கலாம். அதாவது சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். சரி, காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு மற்றும் மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. ஆமாம், ஒரு பிளான்ட் வெல் டெவலப்டு சிட்டி, அதனால தான் வந்து அது நகரம் என்று அழைக்கிறோம். அப்போ கூற்றும் காரணமும் சரியானது. அடுத்து 9வது கேள்வி, கூற்று, அரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. அதாவது செம்பு வெண்கலம் எல்லாமே ஒன்று தான். அப்போ இது வெண்கல நாகரிகம் அல்லது வெண்கல காலம் அல்லது செம்பு காலம் என்றும் சொல்லலாம் அரப்பா நாகரிகம். அப்போ அது சரியானது. அரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன்படுத்தி தெரியாது. அப்போ இதுவும் சரியானது. அரப்பா மக்களுக்கு செம்பு, தங்கம், வெள்ளி, இந்த டெரகோட்டா, கார்னிலியன் சிவப்பு மணிக்கற்கள் அதை பற்றி தான் வந்து ஓரளவு நாலஞ்சு இரும்போட பயன்பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ கூற்றும் காரணமும் சரியானது. அடுத்து 10வது கூற்று, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஆமாம், அவங்களோட அந்த கட்டுமான அமைப்பு வந்து மிக நுட்பமானது. எடுத்துக்காட்டாக பெருங்குளம், தானிய களஞ்சியம், கூட்ட அரங்கு என்று பல வகையான இதை சொல்லலாம். அப்போ அதுக்கான ஒரு காரணமும் சொல்கிறாங்க பாருங்கள். கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. ஆமாம், அந்த கடல் அலையை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹார்பர், துறைமுகம் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஹார்பர் எங்கே காணப்படுகிறது? குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் காணப்படுகிறது. சபர்மதி ஆற்றங்கரையின் துணை ஆறான போகோவா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. அப்போ கூற்றும் காரணமும் சரியானது. அடுத்து 11வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோ பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை, இது வந்து தவறானது. அவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி தான் வந்து தெரியாத தவிர தங்கம், வெள்ளி, செம்பு பற்றி, வெண்கலம் பற்றி தெரியும். வீடு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஆமாம், சரியானது. அடுத்தது, கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. எந்த ஒரு கருவியும் இரும்பினால் செய்யப்பட்டது கிடையாது. அவர்களுக்கு இரும்பின் பயன் பற்றியே தெரியாது. அடுத்த 4வது கேள்வி, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. ஆமாம், இது சரியானது. அது வந்து நீலக்கிளி எனப்படும் ஒரு கல்லும் இந்த இயற்கை தார் கொண்டும் பூசப்பட்டன. அப்போது 2ம் 4ம் சரி, 1, 3 தவறு. 12வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவு ஆகியவை சீரான தன்மையுடையவையாக இருந்தன. ஆமாம், எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான இதாக இருந்துச்சு.
இது சரியானது. இப்போ இதில் ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிவகால அமைப்பு காணப்பட்டது. ஆமாம். அடுத்தது மூன்றாவது பாயிண்ட்டு, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களின் முக்கியமான பகுதியாக விளங்கியது. அப்போ மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து கூற்றுகளில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானது. அடுத்தது 13வது கேள்வி, பொருந்தாததை வட்டமிடுக. இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இது எது கீழே இருக்கிறது பொருந்தலை? எல்லாமே விலங்குகள். பொருந்தாததை வட்டமிடுக. இது காளைகள் இருந்திருக்குது, ஆடுகள் சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்டது, எருதுகள் இருந்திருக்குது, பன்றிகள் இருந்திருக்குது, குதிரைகள் காணப்படவில்லை. சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு குதிரை மற்றும் இரும்பின் பயன்படுத்தி தெரியாது. ஒரு கூற்று ஆரியர்கள் படையெடுப்பால் தான் சிந்துவெளி நாகரிகம் அழிந்தது அப்படின்ற ஒரு கூற்று காணப்படும் போது அதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறதுனா, ஆரியர்கள்கிட்ட மிக வலுவான, செம்பை விட வலுவானது எது? இரும்பு. அந்த மாதிரி இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் அவர்களிடம் காணப்பட்டன. மேலும் வேகமாக ஓடும் குதிரைகள் அவர்களிடம் இருந்தனால தான் சிந்துவெளி நாகரிக மக்களை வீழ்த்தியதாக ஒரு கூற்று சொல்லப்படுகிறது. அதற்கு விளக்கமும் தரப்பட்டுள்ளது. 14வது கேள்வி, தவறான இணையை கண்டுபிடிக்க. இதில் எது தவறு? ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இயக்குனர், சிந்துவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சியின் முக்கிய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அப்போ இது சரியானது. கோட்டை, இந்த உயர் நிலப்பகுதி, அதாவது நகர நிர்வாகத்தினர் தான் இந்த கோட்டை பகுதிகளை தங்கினாங்க. அங்கே தான் தானிய களஞ்சியம், பெருங்குளம் இவைகள்லாம் காணப்பட்டன. தானிய களஞ்சியம், பெருங்குளம் இதெல்லாம் காணப்பட்டன. அப்போ ரெண்டாவதும் சரியானது. அடுத்தது 3வது, லோத்தல் கப்பல் கட்டும் தளம். ஆமாம், குஜராத் மாநிலத்தில் லோக்தல், அதாவது சபர்மதி ஆற்றங்கரையின் துணையாறான போகவோ ஆற்றங்கரையில் அமைந்திருக்குது. இங்கே கப்பல் கட்டும் தளம் மற்றும் கப்பலை என்ன பண்ணுறாங்க, பழுது பார்த்தல், துறைமுகம் எல்லாமே இங்கே காணப்படுகிறது லோத்தலில். அதாவது 4வது, ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறோட சம்மந்தப்பட்டது. இல்லை, தவறு. அது சிந்து நதி மற்றும் அதன் துணை ஆறான ராவி, செனப், ஜீலம் இந்த நதியை பேஸ் பண்ணி தான் ஹரப்பா நாகரிகம் செழித்தோங்கியது. அப்போது இதில் 4வது தான் தவறானது. 15வது, மிக பழமையான நாகரிகம் எது? மெசொபொடேமியா. ரெண்டாவது சிந்துவெளி நாகரிகம், 3வது எகிப்து நாகரிகம், 4வது சீன நாகரிகம். அப்போ இந்தியாவில் மிக பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். உலக அளவில் பார்த்திங்கன்னா மெசொபொடேமியா தான் முதல் பழமையான நாகரிகம். அடுத்த 2வது கேள்வி, இந்தியாவின் தொல்லியல் துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவரால் புதுடெல்லியில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. அடுத்தது 3வது கேள்வி, டேஷ் தானியங்கள் சேர்த்து வைக்க பயன்பட்டன. தானிய களஞ்சியங்கள் தான் உபரி தானியங்களை சேர்த்து வைக்க பயன்படுத்தப்பட்டன. இந்த தானிய களஞ்சியம் மொஹஞ்சதாரோவிலும் காணப்படுகிறது, ஹரப்பாவிலும் காணப்படுகிறது. 4, மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள். மக்கள் குழுவாக சேர்ந்து சமூகத்தை உருவாக்குகிறார்கள், சமுதாயத்தை. அடுத்தது 16வது, சரியா தவறா என கூறுக. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. இது கிமு 7000 ஆண்டை சார்ந்தது. அப்போ புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் மெஹர்கர். அப்போ அது என்னது? சரியானது. அது 2வது, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. அப்போ இதுவும் சரியானது. அதுதான் என்ன பண்ணுறாங்க, தோண்டி எடுத்து அதை மியூசியமில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அடுத்தது 3வது, தானிய களஞ்சியங்கள் தானியங்களை சேர்த்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆமாம். அடுத்தது 4வது, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. கிடையாது, தவறு. யாரால் முதல் எழுத்து வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்களால். அடுத்தது 18வது கேள்வி, சிந்துவெளி நாகரிக மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர்? எதனா ஃபஸ்ட்டு பருத்தியை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். நூற்றாடை கொண்டு நூல் அச்சுகள் கொண்டு அதனை இது பண்ணாங்க. சிந்துவெளி நாகரிகத்தை தான் முதல்ல பருத்தியை விளைவித்தார்கள். அது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் எது? முதல்ல சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஹரப்பா. அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கின்றோம். சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது? சிந்துவெளி நாகரிகம் இப்போ எங்கே இருந்ததுன்னா பாகிஸ்தான் நாட்டில் அமைந்திருக்கிறது. முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த சிந்து நதியை ஒட்டி இருக்கிற பகுதி தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அந்த பகுதி சிந்து நதியோடு சார்ந்தது அல்லாமல் அதனுடைய விரிவாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருந்துச்சு.
அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, சிந்துவெளி நாகரிகம் என்று அழைக்கிறோம். அப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கி இருந்தது. மூன்றாவதுக்கு சிந்துவெளி நாகரிகம். எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்படுத்துது? காளை. அந்த விலங்கு தான் வந்து என்ன பண்ண, வண்டி இழுக்க பயன்படுத்தப்பட்டது. அடுத்த 19வது கேள்வி, சார்லஸ் மேசன் எதை பார்த்தார்? ஹரப்பா பகுதியில், இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் பாழடைந்த கோட்டைகளும் கற்கோட்டைகளும் காணப்பட்டதாக தன்னுடைய நூலில் விவரித்துள்ளார். அதை பார்த்து தன்னுடைய நூலில் எழுதி வச்சதான் வந்து பின்னாடி அகழ்வாராய்ச்சி செய்ய உதவியாக இருந்தது. அப்போது சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி முதல்ல குறிப்பு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேய படை வீரர். அடுத்தது, சிந்துவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய பொருட்களுள் தற்போது நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஏதாவது ஒரு 3 பொருள் நம்ம இது பண்ணிக்கலாம். அது வேறு என்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன? நிறைய இரும்பிலான் செய்யப்பட்ட பொருட்களை தவிர மற்ற எல்லாமே கிடைத்திருக்குது. சுடுமண் பொம்மைகள், பானைகள், கருப்பு சிவப்பு வண்ண பானைகள் ஆகியவை எல்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கிடைத்துள்ளன. அடுத்த 20வது கேள்வி, சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத 3 கூறு. என்னெல்லாம் தெரியாது? இரும்பு பயன்படுத்தி தெரியாது, குதிரையை பற்றி தெரியாது, ஆரியர்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது. நகரமாக ஒரு சிட்டி கல்ச்சரில் வாழ்ந்தாங்க. எந்த உலகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது? எது? இரும்பின் பயன்படுத்தி தெரியாது. உலகின் மிக பழமையான நாகரிகம் எதுனா மெசபடோமியா நாகரிகம். அதுதான் உலகின் மிக பழமையானது. 21வது கேள்வி, முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஏன்னா நாயோட மோப்ப சக்தியினால் பிற விலங்குகள் வருவதை வந்து அறிந்து துல்லியமாக மனிதனுக்கு தெளிவுபடுத்தியது. அதை முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யார்? இந்த பருத்தி செடியை முதல்ல வளர்த்தவர்கள் யார் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிக மக்கள். IVC, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் தான் முதல்ல பயன்படுத்தினாங்க. அதாவது சிந்துவெளி நாகரிக மக்கள். எந்த நிறுவனம் புதைப்பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. அடுத்தது 22வது கேள்வி, தமிழ்நாட்டில் ஏதும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா? எடுத்துக்காட்டு சொல்லலாம். கீழடி, வைகை நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது, சிந்துவெளி நாகரிகம் பரவிய இடங்கள் 2 இந்தியாவில் எல்லைக்குட்பட்ட. எடுத்துக்காட்டாக ஹரியானாவில் இருக்க ராஹி கர்கி, அது சொல்லலாம். ராஜஸ்தான் காளிபங்கன், குஜராத்தில் லோத்தல், இந்த பகுதிகள்லாம் வந்து சிந்துவெளி நாகரிகம் பரவிய பகுதிகள். அடுத்தது, சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என கூற முடியுமா? அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது 23வது கேள்வி, ஒவ்வொரு வீட்டிலும் என்ன இருந்துச்சு சிந்துவெளி நாகரிக மக்களில்? முற்றம் இருந்தது, கழிப்பறை இருந்தது, குளியலறை காணப்பட்டது. இது என்ன கால நாகரிகம்? நகரம். அடுத்தது, தானியங்களை சேர்த்து வைக்க டேஷ் பயன்படுத்தப்பட்டது? தானிய களஞ்சியம். மொஹஞ்சதாரோவை விட பழமையானது எதுனா ஹரப்பா. ஏன் ஹரப்பா ரொம்ப பழமையானதுன்னு கேட்டிங்கன்னா, அதற்கிடையே பானைகளை வைத்துக்கொண்டு சர் ஜான் மார்ஷல் என்பவர் ஹரப்பா வந்து பழமையானது என்று ஒரு கூற்றை தெரிவிக்கிறார். அடுத்து 24வது கேள்வி, இது நீர் கசியாமல் இருக்க பூசப்பட்டது? எதுனா தார், இயற்கை தார். இதுதான் தொல்பொருள் ஆய்விற்கு பொறுப்பு வகிக்கிறது. எதுனா ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுனா இந்தியாவில் இருக்க லோத்தல், சபர்மதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. SR ராவ் என்பவர் தான் இந்த லோத்தல் பகுதியை அகழ்வாராய்ச்சி செய்தார். இந்திய தொல்பொருள் ஆய்வில் துறையின் இயக்குநராக இருந்தவர் கீழிருந்து மேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் இருந்திருக்கிறாரு, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இருந்திருக்காரு. சிந்து சமவெளி மக்களுக்கு இதன் பயன் பற்றி தெரியாது. எதுனா இரும்பின் பயன் பற்றி அவர்களுக்கு தெரியாது. நன்றி. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது டேஷ் ஆண்டுக்கு முற்பட்டது. சுமார் 6000 ஆண்டுக்கு முற்பட்டது தான் வந்து இந்த மெசபடோமியா நாகரிகம். உலகில் 4 பழமையான நாகரிகங்கள் காணப்படுகின்றன. அந்த 4 நாகரிகங்களிலும் மிக பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். இந்த மெசபடோமியா நாகரிகம் யூக்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் இந்த நதிக்கரையில் தோன்றியது. இதுக்கு அடுத்தது மெசபடோமியா, அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் எகிப்து நாகரிகம், அதுக்கப்புறம் சீன நாகரிகம். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த நாகரிகங்கள் அடுத்தடுத்து தோன்றின. 2வது கேள்வி, கண்டுபிடி. பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் ஒன்று. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற சங்க காலத்தில் இருக்கிற பழமையான நகரங்கள். துறைமுகங்கள் உருவாகின. அப்போ இது கண்டிப்பாக கடற்கரை ஒட்டி இருக்கிற நகரம். அத்தகைய துறைமுகங்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் துறைமுகம் ஆகும். ஓகே, இது வங்காள விரிகுடா கடலில் அமைந்திருக்கிறது, நம்ம பே ஆஃப் பெங்கால். இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும். அப்போ அது டெல்டா அந்த பகுதி கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய எந்த மாவட்டம்? மயிலாடுதுறை மாவட்டத்தில் அருகே உள்ளது. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பண்டைய நகரமானது பூம்புகார்.
மூன்றாவது கேள்வி, டேஷ் நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. எந்த நகரத்துக்கு புகார் மற்றும் காவிரி பூம்பட்டினம் போன்ற வேறு பெயர்களும் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்திற்கு. பண்டைய சங்ககால நகரங்களுள் ஒன்று பூம்புகார். கடற்கரை பட்டினம். நான்காவது கேள்வி, புகார் நகரத்தை பற்றி விளக்கும் சங்ககால நூல் அல்லாதது எது? எந்த நூல் வந்து சங்ககால நூல் அல்லாதது, விளக்காத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி. 11 மேற்கணக்கு என்று அழைக்கப்படும் பத்தினப்பாலை என்ற நூலும் சங்ககால இலக்கியத்தின் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய 2 நூல்களும், மொத்தம் இந்த 3 நூல்களும் புகார் நகரத்தை பற்றி விளக்குகின்றன. அடுத்தது 5வது கேள்வி, மாநாய்க்கன் என்றால் டேஷ் என்று பொருள்? மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் என்று பொருள். மாநாய்க்கன், நாய்க்கன் என்றால் கடல் என்று பொருள். அப்போ மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். அடுத்த 6வது கேள்வி, மாசத்துவான் என்றால் பொருள் என்ன? இந்த மாசத்துவான் என்றால் பொருள் பெரு வணிகன் என்று பொருள். மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வணிகன், மாசத்துவான் என்றால் பெரு வணிகன் என்று பொருள். அடுத்த 7வது கேள்வி, வணிகம் செய்ய சங்க காலத்தில் வந்து சங்ககால தமிழகத்தோடு வணிகம் செய்ய டேஷ் டேஷ் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். எந்த நாட்டில் இருந்து மட்டும் குறிப்பாக சங்க காலத்தோட வணிக தொடர்பு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் மற்றும் ரோம் ஆகிய நகரங்களுக்கு இடையே தான் வந்து வாணிபம் நடைபெற்றது. அது சிந்துவெளி நாகரிகம்னா மெசோபடோமியா, சங்ககால தமிழக பகுதினா அது வந்து கிரேக்கம் மற்றும் ரோம் ஆகிய 2 பகுதிகளில் தான் வந்து வாணிபம் நடைபெற்றது. அடுத்தது 8வது கேள்வி, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்று விளங்கியவர்கள். மிக சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை டேஷ் கூறுகிறது. எந்த நூல் கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. 11 மேல் கணக்கு நூல்கள், அதில் வந்து 10 பாட்டு நூல்களும் வரும், 8 தொகை நூல்களும் வரும். அப்போது அந்த 11 மேல் கணக்கு நூல்களில் இருக்கிற 10 பாட்டு நூல்களுள் ஒன்றான இந்த பட்டினப்பாலை என்ற நூலில் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காணப்படுகிறது. புகார் நகரத்து வணிகர்களின் நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றியும் தெரிவிக்கிறது. எந்த நூல் பார்த்தீங்கன்னா 11 மேற்கணக்கு நூலான பட்டினப்பாலை. பட்டினம் என்றாலே கடற்கரை பகுதி தான். அப்போ பூம்புகார் நகரத்தை பற்றி விளக்கும் 11 மேல் கணக்கு நூல் அல்லது 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்டால் அது வந்து பட்டினப்பாலை. 9வது கேள்வி, இந்த பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? இந்த பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் தான் வந்து இந்த பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர். அடுத்தது 10வது கேள்வி, கப்பல் கட்டும் மற்றும் செப்பலிடம் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது. சரி, பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் காண்டத்தினை வாசித்து பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களையும் வாசித்து அறியலாம். அப்போ எந்த காண்டத்தில் வந்து இந்த புகார் நகரத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் கூறுகிறது? சங்ககால இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. அப்போ இந்த சிலப்பதிகாரம் என்ற நூலில் மொத்தம் 3 காண்டங்கள் காணப்படுகிறது. புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். அப்போ இந்த புகார் நகரத்தை பற்றி கப்பல் கட்டும் தளம் இருந்ததாக கூறப்படும் காண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புகார் காண்டம். இது வந்து சிலப்பதிகாரத்தில் காணப்படும் ஒரு பார்ட் ஆகும். இந்த புகார் நகரத்தில் தான் வந்து கண்ணகி மற்றும் கோவலன் ஆகியோர் வளர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மதுரையில் கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க, முடியும் அந்த கதை. அப்போ அந்த புகார் நகரத்தோட வளமையெல்லாம் வந்து எது கூறுகிறதுனா சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். அதே போல் பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் கடியலூர் உத்திரங்கண்ணனார். அடுத்து 11, சங்கம் வளர்த்த நகரம் எது? சங்கம் வந்து சங்கத்தின் மூலம் என்ன தமிழ் வளர்க்குறாங்க, அது எந்த நகரம் அப்படின்னு பார்த்தா மதுரை. சங்கத்தின் மூலமாக தமிழ் வளர்த்த நகரம் மதுரை. அடுத்து 12வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை என்ன? எத்தனை பார்த்தீங்கன்னா 49. மொத்தம் 3 சங்கங்கள் இருந்தது. ஒன்று முதல் சங்கம், 2வது இடைச்சங்கம், 3வது வந்து கடைச்சங்கம். முதல் சங்கம் வந்து தென்மதுரை, 2வது சங்கம் கபாடபுரம் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டிருக்கும், 3வது சங்கம் மதுரையில். முதல் 2ம் அழிந்து விட்டது. அப்போ 3வது சங்கம் மற்றும் மதுரையில் நிறுவப்பட்டது. அதில் மொத்தம் எத்தனை புலவர்கள் பணி செய்தாங்கன்னா 49 பேர். 3வது தமிழ் சங்கம் எங்கே இது பண்ணிச்சுன்னா மதுரையில் துவங்கியது. அடுத்த 13வது கேள்வி, கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த டேஷில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா தொண்டி.
அதே நேரத்தில் பூம்புகார் அந்த பகுதி யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா சோழ பேரரசின் சங்ககால சோழ பேரரசோட கண்ட்ரோலில் இருந்தது. மதுரை யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். அப்போ பாண்டியர்களோட கடற்கரை பகுதி அந்த துறைமுக பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டி. 14வது கேள்வி, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி டேஷ் என்ற இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். எந்த இடத்துல இருந்து இந்த இஸ்ரேல் மன்னர் சாலமன் என்பவர் இறக்குமதி செய்தார் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட கட்டுப்பாட்டிலிருந்து இந்த உவரி என்ற பகுதியிலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார். அடுத்து 15வது கேள்வி, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? ரோமானியர்கள் வந்து ஒரு மின்ட் அமைச்சிருந்தாங்க சங்ககால தமிழ் இடத்துல. எந்த பகுதியில்னு பார்த்தீங்கன்னா மதுரையில். பாண்டியர்களின் தலைநகரான மதுரையில் தான் வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்தது. 16வது கேள்வி, மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ள கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார்? கிரேக்க வரலாற்று ஆசிரியர் வந்து மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனீஸ். சந்திரகுப்த மௌரியரின் அவைகள புலவர். அவைகள புலவர்னு சொல்லலாம், அதாவது வந்து தூதுவர்னு சொல்லலாம். இவர் வந்து செல்யூக்கஸ் நிகேட்டர்கிட்ட இருந்து சந்திரகுப்த மௌரியர் அவைக்கு அனுப்பப்பட்டிருந்தவர் மௌரிய சாம்ராஜ்யத்திற்கு. இவர் கிட்டத்தட்ட சந்திரகுப்த மௌரியர் அவையில் வந்து 14 ஆண்டுகள் தங்கி இண்டிகா என்ற நூலை எழுதியவர். அப்போ அந்த நூலில் வந்து மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். 17வது கேள்வி, மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ள சந்திரகுப்த மௌரியரின், அதாவது மௌரிய சாம்ராஜ்யத்தின் சந்திரகுப்த மௌரியரோட தூதுவர் ஒருத்தர் தான் செல்யூக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் வந்து சந்திரகுப்த மௌரியரின் அவையில் தங்கியிருந்தவர் தான் வந்து மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகா. யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகோபர், கௌடில்யர் அல்லது சாணக்கியர். சாணக்கியரோட வேறு வேறு பெயர்கள் தான் விஷ்ணுகோபர், கௌடில்யர், சாணக்கியர். இவர் எழுதிய நூல் தான் வந்து அர்த்த சாஸ்திரம். இந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூலுக்கு தண்டநீதி என்ற இன்னொரு பேரும் காணப்படுகிறது. இதை 1905ஆம் ஆண்டு சாமா சாஸ்திரியன்கள் என்பவர் வந்து தொகுத்தார். இந்த நூலை 1905ஆம் ஆண்டு. 18வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக டேஷில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை படித்து மேல் படிப்புக்காக ஒரு இடத்துக்கு வர்றாரு. எந்த இடம்? தமிழகத்தில் இருக்க காஞ்சி. காஞ்சிக்கு இன்னொரு பேர் வந்து கல்வி நகரம் என்ற ஒரு பேரும் சிறப்பும் காணப்படுகின்றது. காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரமாகவும் இருந்தது. 19வது கேள்வி, பொறுத்துக. புகார் துறைமுக நகரம். புகார் பகுதியில் துறைமுகம் இருந்ததை பார்த்துருக்குறோம். கிரேக்க ரோமானிய நாடுகளுக்கு வந்து வாணிபம் நடைபெற்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சிவகங்கை, பத்திலேப்பாலை ஆகிய நூட்கள் வந்து கூறுகின்றன. மதுரை வணிக நகரம். மதுரை வந்து இரவு நேரம் கூட கடைகள் திறந்திருக்குமா? நாலங்காடி பகல் நேரத்தில் செயல்பட்ட கடைகள். அல்லங்காடி, அல்னா இரவு நேரத்தில் செயல்பட்ட கடைகள். வணிக நகரம் 24 மணி நேரமும் வியாபார வணிகம் நடைபெற்றது. காஞ்சி கல்வி நகரம். அப்போ இந்த 3 நகரத்துக்கான சிறப்பு எதுன்னு பார்த்துக்கலாம். 20வது கேள்வி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்ற ஸ்டேட்மெண்ட்டை கூறியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தான் என்ன சொல்லிக்கிறாரு? நகரங்களில் சிறந்தது காஞ்சி. அடுத்து 21வது கேள்வி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்ற கூற்றினை கூறியவர் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். நாயன்மார்களில் முதன்மையானவர் வந்து இந்த திருநாவுக்கரசர். அவருடைய வேறு பேர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு காளிதாசர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு, திருநாவுக்கரசர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. காஞ்சிபுரத்துக்கான ஒரு குவாட்ஸ். 22வது கேள்வி, புத்தகயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று என்று கூறிய சீன வரலாற்று ஆசிரியரான அப்போ யுவான் சுவாங். அவர் தான் வந்து இந்த 7 நகரங்களும் காஞ்சியும் ஒரு புனிதமான நகரம். அவர் மேல் படிப்புக்காக நாலந்தாவிலிருந்து காஞ்சிக்கும் வந்து படித்துட்டு சென்றார். பல்லவர் காலத்தில் வந்தார். 23வது கேள்வி, காஞ்சிபுரம் எந்த நாட்டில் அமைந்திருந்தது? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு, அதாவது பல்லவர்கள் ஆண்ட பகுதி. காஞ்சிபுரம் தான் வந்து பல்லவர்களின் தலைநகரமாகும். இந்த காஞ்சிபுரம் பாலாற்றங்கரையிலே அமைந்திருந்தது. 24வது கேள்வி, கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் ஒரு தமிழக முன்னாள் சிஎம் ஒருத்தர் பிறந்திருந்தார். அவருடைய ஊர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஊரும் வந்து காஞ்சிபுரம். 25வது கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் கோயில் எந்த பிற்கால பல்லவ மன்னர் கட்டினார்? யார் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார்? ராஜசிம்மன் என்ற மன்னர் தான் வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். அடுத்தது 26வது கேள்வி, கீழ்கண்டவர்களுள் பௌத்த துறவியான
டேஷ் தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். எந்த பௌத்த துறை வந்து காஞ்சிபுரத்தில் தன்னுடைய இறுதி காலத்தை கழித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. 27வது கேள்வி, ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எதுனா காஞ்சிபுரம். நிறைய ஏரிகள் காணப்படுகின்றன காஞ்சிபுரத்தில். அடுத்து 28வது கேள்வி, பொறுத்துக. சோழ நாடு என்னது? சோறு உடைத்தது. ஏன் சோறு உடைத்ததுன்னா காவிரி ஆற்றின் மூலமாக எப்பொழுதும் வந்து உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் இருக்காது. சோழ நாடு சோறு உடைத்தது. பாண்டிய நாடு முத்துடைத்தது. என்னன்னா தூத்துக்குடியில் அந்த கடற்கரை பகுதியிலேருந்து முத்தெடுத்தாங்க பாண்டியர்கள். சேர நாடு வேழம் உடைத்தது. வேழம்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது. அதாவது காஞ்சிபுரமானது கல்வி நகரம். அப்போது தொண்டை நாடு பல்லவ நாடு சான்றோர் உடைத்து. இப்போ சேர நாடு வேழம் உடைத்து என்றது மட்டும் வேழம்னா என்னன்ட்டு தெரிவிங்க. நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.